வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிறது மோர் குழம்புங்க. நம்ம வெண்டைக்காயை வச்சு இன்றைக்கி மோர் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பச்சரிசி 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 2 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். புளிச்ச தயிர் 1 கப் அளவு எடுத்துருக்கேங்க. வெண்டைக்காய் ஒரு 10 எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துருக்கேங்க. காஞ்ச மிளகாய் 4, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், 1 தக்காளி, 2 பத்தை தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பச்சை மிளகாய் 6, இஞ்சி ஒரு 5 துண்டு, சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. இப்போ இஞ்சி போட்டு நல்லா வதக்கலாங்க. இது நம்ம அரைக்கிறதுக்கு தாங்க வதக்குறோம், பச்சையாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் வதக்கி சேர்த்தா நல்லாயிருக்குங்க. இஞ்சி வதங்கினதுக்கப்புறமா 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்கறது இல்லைங்க, பச்சை மிளகாய் தான் சேர்த்து அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் இந்த அளவு காரமே கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு காரம் வேண்டாம்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. வதக்குனா இஞ்சி பச்சை மிளகாவே நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாங்க. ஊற வச்ச பச்சரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாங்க. தேங்காய், வதக்கி எடுத்த இஞ்சி பச்சை மிளகாய் இப்போ சேர்த்துக்கிறேங்க. சோம்பு, சீரகம், இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்குங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பொறப்பொறப்பாக இருந்தால் தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெண்டைக்காவை வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம வறுத்து எடுத்தோம்னா அதோட குழப்பெல்லாம் போகுங்க. குழம்புல பிசு பிசுன்னு இருக்காது. வெண்டைக்காயெல்லாம் நல்லா வதங்கி அளவு சுருங்கி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்க 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் 4, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டுங்க. நம்ம சின்ன வெங்காயம் இல்லாட்டா கூட பெரிய வெங்காயத்தை நீட்டு வாரத்தில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள். தக்காளியெல்லாம் நல்லா குழைய வதங்கி வரட்டுங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போகட்டுங்க. ஒரு 2 செகண்ட் நல்லா கிண்டி விட்டுருங்க. தண்ணி 2 டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நம்ம அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றலாங்க. இப்போ இந்த கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் அதை இப்போ சேர்த்துக்கிறேங்க. மோர் குழம்புக்கு புளிப்பு தயிராக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. வெண்டைக்காயை நம்ம வதக்கி தாங்க சேர்க்குறோம். ஏற்கனவே பாதி அளவு வதங்கியிருக்குங்க. இப்போ நம்ம இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் கொதி வந்தால் போதுங்க. வெண்டைக்காயெல்லாம் மோரோட சேர்த்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.